உன்னுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியுது. கர்த்தருடைய ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதிருந்திருந்தால் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகி இருக்கும். நம்ம தேற்றுவார் யாரும் இல்லாம நம்ம அங்கலாய்த்து போயிருப்போம். ஆனா கர்த்தர் ஒருவரின் ஆறுதல் நமக்கு வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்ம அனுதினமும் தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு நல்ல விஷயம் பாத்தீங்களா? அநேகருக்கு கிடைக்காத இந்த ஒரு ஆறுதல். ஒரு வேளை நீங்க இந்த நேரத்துல எனக்கு ஆறுதலாக யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு ஆவலாக உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த நேரத்துல ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களை தேற்றுவார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு துணையா இராவிட்டால், சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்றால், என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் மட்டும் நமக்கு துணையாக இராம இருந்திருந்தா நம்முடைய ஆத்துமா மௌனமாயிருக்கும். நம்முடைய கால் எப்போல்லாம் சறுக்குது அப்படின்னு, என் கால் இடற போது, என் கால் உறுதியாக நில்ல, கர்த்தாவே என் கால் இப்போ தடுமாறுதே அப்படின்னு நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுற நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்குது. கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்குறதுனாலதான் கால் உறுதியாக நிற்குது. நம்முடைய விசுவாசம் தடுக்கி விழாமல் இன்றைக்கும் உறுதியாக நிற்கிறது என்றால் கர்த்தருடைய கிருபை மட்டுமே. நம்முடைய வாழ்க்கை சீர்குலையாமல் இன்றைக்கும் அது ஒரு ஸ்டெடியாக நிற்குது என்றால் கர்த்தருடைய கிருபை மட்டுமே காரணம். நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கிறது என்றால் அது கிருபை, கர்த்தருடைய கிருபை மட்டுமே காரணம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது கர்த்தருடைய ஆறுதல் தான் அனுதினமும் நம்முடைய ஆத்மாவை அது தேற்றுகிறதா இருக்குது. இந்த நாளிலும் உங்களுக்கு தேற்றுவார் இல்லாமல் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை கவலையோடு இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஆத்மாவை தேற்றுவதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதலாக இருந்து உங்களை தேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்கள் கவலைகளை மாற்றி கர்த்தரை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.